அன்னை மீனாட்சியை வணங்கி அனைவருக்கும் வணக்கம். நம்ம பல வாஸ்துல ஏற்கனவே சென்று வந்த அனுபவங்களை அவ்வப்பொழுது உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சொல்லி அதில் உள்ள கருத்துக்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோக்களை போட்டு வர முடியும். அதனால் இதை நல்லபடியாக பார்த்து நம்ம யூடியூப் சேனல் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் உள்ள கருத்துக்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் பலன் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் ஏற்கனவே போய் வந்த ஒரு நடிகர், மதுரையில் பிரபலமான நடிகர் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். கூப்பிட்டுருந்தாங்க. போயிட்டு வந்து சில மாற்றங்களை சொல்லி கூப்பிட்டு இதெல்லாம் செய்யணும் எழுதி கொடுத்துட்டு ஒரு மாற்றங்களை நம்மளே இது செஞ்சுட்டு வந்தோம். 10 நாளில் சுவைச்செய்தி வரும்போது அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க சொல்லிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட 7வது நாளே ஒரு நல்ல சுவைச்செய்தி, நல்ல வருமானம் தரக்கூடிய சுவைச்செய்தி அதே மாதிரி ஃபாலோ பண்ணாங்க. திருப்பி என்ன பண்ணாங்க, 6 மாதம் கழிச்சு கூப்பிட்டாங்க. என்னங்கன்னா பழையபடி கஷ்டங்கள் வந்துச்சு, சிரமங்கள் வந்துச்சு, ரொம்ப சிரமத்தில் இருந்தாங்க. எல்லாருக்கும் தெரியும். அப்போ சரி, நீ என்னங்க இல்லைங்க நான் சொன்ன மாற்றங்கள் செய்திருந்தால் நிச்சயம் இந்த அடுத்த பிரச்சனை வராது அப்படின்ன பொழுது இல்லை நாங்கள் செய்யலை அப்படின்னாங்க. செய்யலாம் வந்து பிரயோஜனம் இல்லை. இப்போ ஏன்னா வீட்டை இடிச்சிட்டேன்னா வீடு பூரா கருங்கலால் ஆனது. கருங்கலான கட்டடங்கள் என்றைக்குமே வந்து சிறப்பு செய்யாது. கருங்கேட்டி அது எல்லாம் அப்புறம் திருப்பி பிளான் போட்டு வைங்க வர்றோம்னா இல்லை எங்கள் பூரி தூள் இடிக்க மாட்டோம் அப்படின்னாங்க. அது உங்கள் இஷ்டம். திருப்பி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அதை வச்சுக்கிட்டே பல வாஸ்துக்காரங்க நிறையா பேர் 6 மாதமாக தேடி பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறதான் செய்கிறாங்க. அவங்களுக்கு சில காசு கொடுத்துருவாங்க. குடும்பமே நடக்கலை. திருப்பி அவங்க ஒய்ஃப் வாங்கிட்ட அவங்க சொல்லியிருக்கவர்கிட்ட, ஐயா அந்த ஐயா வந்தாங்க, முடிவு செய்ய வந்தாங்க, காசு கொடுத்தீங்க வாங்கலை, சாப்பிட விட மாட்டேன்ட்டாரு, காப்பியை குடித்தாரு. அவர் சொல்லிட்டு போனார். சொன்னதில் நடந்தது. இத்தனை பேர் செலவழிக்கிறீங்க வச்சுருக்கீங்க, ஒன்றும் நடக்கலையே, ஏன் வெட்டியா சிரமத்துக்கு ஆனால் அவரே கூப்பிடுங்க அப்படின்னா அவர் தான் வீட்டை எடுக்க சொல்கிறாரு அப்படின்னு சிரமத்துக்கு அனுபவிக்க அப்படின் பொழுது அப்புறம் 4 பிளான் போட்டு கூப்பிட்டுனாங்க. போய் பார்த்தா 4 பிளான் சரியில்லை. அப்புறம் அவங்க இன்ஜினியரை கூப்பிட்டு இந்த மாதிரி போட்டுங்க அப்படின்னா அவருக்கு சில விளக்கங்களாம் சொல்லி கொடுத்துட்டு அப்படியே வந்தாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சுது. இந்த இடையில் அவங்க தம்பி பிரசிடண்டாக இருப்பார். அவர் பார்த்து கூப்பிட்டுருந்தாரு. ரோட்டில் போயிட்டு சந்தித்தேன். அப்போ ஐயா எப்படி எனக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு, நீங்கள் எப்படி நல்லா இருக்கீங்க, இப்போ அண்ணி நல்லா இருக்காருங்க, நீங்கள் வந்து போன மாற்றங்கள்லாம் செஞ்சேன், வீட்டு நீங்கள் போட்ட பிளான் இப்படியே கட்டிட்டேன், நல்லா இருக்கிறோம், இப்போ பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ மேலும் மேலும் நல்லா செல்வாக்காக இருக்க முடியாது அப்படின்னாங்க. புரியுதுங்களா? நம்ம கேட்கல, அது புரிஞ்சுக்கங்க. நம்ம சொல்லிட்டா அவங்க செஞ்சேன். முதல்ல சொன்னது செய்யலை, திருப்பி சொன்னது செஞ்சாங்க. பல எப்படி நல்ல பலன். ஆனால் அந்த பலன் நம்ம கேட்கல, நம்ம கேட்க மாட்டோம். எத்தனையோ பேருக்கு நம்ம கேட்கல. அவங்களா வந்து சொல்ல வச்சுருவான் மீனாட்சி அம்மா. அதனால் நீங்களும் நம்ம வாஸ்து குறிப்புகளை எடுத்து செய்யினாக்க நல்ல நிலைக்கு வரலாம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் மீண்டும் உங்கள் குழந்தை வைத்து வணங்கிய பொருள்கள் ஈசன் சுத்தமாய் திருநோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.